ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 4 மணி ஆகுது. இப்போ காலையில் விடிகாலையில் இப்போ இதுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். கார் வெளியே நிற்கிது. கிளம்பியாச்சு, வலிக்கணுமா? கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ரவா தோசை சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரவா தோசை, அவனுக்கு சாதா தோசை. வைத்தீஸ்வரன் கோயிலே ஹோட்டலில் சாப்பிட்டு வச்சுருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? ரவா தோசை சாப்பிட்டு அவன் சாதா ஒரு வடை ரவா. இதான் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு. இது என்ன வச்சுருக்கீங்க? 2 அர்ச்சனை சதுராக்கி, உப்பு, மிளகா, உப்பு, மஞ்சள், வெல்லம், சதுராக்கி. ஓ, சாமி தரிசனம் பண்ண போகிறீங்களா? சாமி தரிசனம் பண்ண போகிறோம் கைஸ். இன்றைக்கி வந்து வைத்தீஸ்வரன் கோயில் உள்ளே வந்தோடனே வெளிப்பிரகாரத்துலேயே சுப்பிரமணியர் சன்னதி இருந்துச்சு கைஸ். அந்த சன்னதியை சாமியை கும்பிட்டுட்டு நேராக உள்ளே வந்தோம் கைஸ். உள்ளே வந்தோம் பார்த்தீங்கன்னா குளத்தில் ஏகப்பட்ட தண்ணி கிடந்துச்சு கைஸ். இன்றைக்கி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன்கள்லாம் உள்ளே இருந்துச்சு, குட்டி குட்டி மீன்களாக. அதுகளை அப்படியே பார்த்துட்டு நேராக வந்தோம் கைஸ். குளத்துக்கரையில் ஆப்போசிட்டில் நிறைய பேர் எல்லாருமே சாமி இது உப்பையும் மஞ்சளையும் கொட்டிட்டு உள்ளே போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதே மாதிரி உப்பு இது வாங்கியிருந்தோம், அதையும் அங்கே கொட்டிட்டு அப்படியே நேராக உள்ளே வந்தோம் கைஸ். உள்ளே வர்ற இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி இருந்துச்சு. அதையும் அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு உள்ளே வந்தோம் கைஸ். வந்துட்டு 2 அர்ச்சனை வாங்கிட்டு போயிருந்தோம். அந்த 2 அர்ச்சனைக்கும் அர்ச்சனை சீட்டு, ஒரு சீட்டு 10 ரூபா, 2 சீட்டு வாங்கிட்டு நேராக இதுக்கு வைத்தியநாத சுவாமிக்கு வந்துட்டோம் கைஸ். இங்கே வந்து அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதையும் வந்து அபிஷேகத்தை பார்த்து தீபத்தை எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் கைஸ். வெளியே வந்தோம் பார்த்திங்கன்னா இது தையல் நாயகி சன்னதிக்கு வர்ற வழியில் இது ஏகப்பட்ட சிவலிங்கங்கள் வச்சுருந்தாங்க கைஸ். சிவலிங்கங்கள் வச்சுருந்தாங்கன்னா சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சிவலிங்கங்களும் வச்சுருந்தாங்க. இது சிவஸ்தலங்கிறனால சிவலிங்கங்கள் ஏகப்பட்ட சிவலிங்கங்கள் வச்சுருந்தாங்க. ஒன்றுக்கும் பூ அலங்காரங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அதையும் அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு நேராக வந்தோம் கைஸ். இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சிவலிங்கங்கள் இருக்குமா, அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை வந்து பார்த்துட்டு அப்படியே வர்ற வழியில் இது தன்வந்திரி சாமின்னு சொல்லி இருந்துச்சு கைஸ். அந்த தன்வந்திரி சாமிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வந்து சில்லற காசு இருக்குல்ல, அந்த காசை வந்து வச்சுட்டு தான் சாமி கும்பிடுவாங்களாம், வேண்டுதல் கேட்பாங்களாம். இது வந்து ஐதீகம் போல் இருக்குது. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக நம்மளுடைய குறைகளை வந்து நிறைவேற்றிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து ஜடாயுத குண்டம்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவகிரகங்கள் தோஷங்கள் கழிக்கிறது மாதிரி. நவகிரக தோஷங்கள் அப்படின்னா நம்ம வந்து காசு போட்டுட்டு நம்ம தலையை சுற்றி காசு போட்டோம்னா அது நம்ம தோஷங்கள் வந்து கழிஞ்ச மாதிரி. இந்த இடத்துல உள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காசு இருந்துச்சு கைஸ். சில்லற காசு, பணம் 5 ரூபா, 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா எல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காசு இருந்துச்சு. அதை அப்படியே வந்து எப்போயாவது இவங்க இதே டோரை திறந்து எடுத்துப்பாங்க போல் இருக்குது சாமிக்காக. அப்புறம் வெளியே வந்த உடனே பார்த்திங்கன்னா மாவிளக்கு வச்சுட்டு இருந்தாங்க, அதையும் எடுத்துகிட்டு இது தையல் நாயகி சன்னதிக்கு வந்துட்டோம் கைஸ். மேலே பார்த்திங்கன்னா தையல் நாயகி எல்லாமே தங்கத்திலேயே சிலையை செஞ்சு வச்சுருந்தாங்க. அதையும் அப்படியே எடுத்துகிட்டு வெளியே வர்ற வழியில் பார்த்திங்கன்னா தீபம் எல்லாருமே வரிசையாக அழகாக நெய் தீபம் வந்து ஏற்றிருந்தாங்க கைஸ். அதையும் அப்படியே வரிசையாக வெளியே வந்து ஷூட் பண்ணிவிட்டு வெளிப்புறத்தில் பார்த்திங்கன்னா இது தட்சிணாமூர்த்தி சிலை வந்து இருந்துச்சு கைஸ். அங்கேயும் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் லீவு நாளுங்கிறனால ஏகப்பட்ட கூட்டம். எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கிட்டே வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே அவங்க விளக்கேற்றுறதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் கைஸ். ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம். வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேஸ் பற்ற வைக்கிற இங்கே நிறுத்திட்டு. வலிக்கண்ணம்மா கேஸ் ஆன் பண்ணுறாங்க கைஸ். கேஸ் பற்ற வச்சாச்சு. வலிக்கணுமா? என்ன பிஸியாக இருக்கீங்களா? நைட்டுக்கு என்ன டின்னர்? தோசையா? தோசை. வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு எப்படி இருந்துச்சு? ரொம்ப டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காலையில் தான் போயிட்டு வந்தோம். எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலையில் 4:15 வெளிலனா போனோம். 4:15 போயிட்டு அங்கே என்னென்ன பார்த்தீங்க? சாமி, அம்பாள் எல்லாரையும் பார்த்தோம். அங்கே என்னென்ன சாமி ஃபேமஸ்? ஆங்காரகன். ஆங்காரகன் தான் ஃபேமஸ். ஓ, இதே வைத்தியநாத சுவாமி. வைத்தியநாத சுவாமி தையல் நாயகி அம்மா.
அது வந்து சகல செல்வங்களையும் தருமா மம்மி? என்னென்ன அது நன்மைகள் தரும்? நோய் நோய் குணமாகும். நோயே வராதா அந்த கோயிலுக்கு போனால்? கோயிலுக்கு போனால் நோய் ஓ, அதான் வைத்தீஸ்வரனா? வைத்தீஸ்வரன் வைத்தியத்தெல்லாம் சரி பண்ணிடும். ஆமாம். எதில் மம்மி போனீங்க? காரில் தான் போனோம். கார் பிரயாணம்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ படுத்தேன், கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், என்னால முடியல. அப்புறம் ஏன் மம்மி நைட்டு கடையில் வாங்கிருக்கலாம்ல, இல்லை சமைக்க முடியலையா? சமைச்சிடலாமா? கடையில் வாங்குற அளவுக்கு பசி எல்லாம் இல்லை. சும்மா 2 இது சாப்பிட்டோம்னா பசி இல்லை. ரெண்டு ஊற்றி சாப்பிட்டு படுக்க வேண்டியது. அன்றைக்கி நம்ம அங்கேருந்து வரும்போது என்ன வாங்கிட்டு இருந்தீங்க? அங்கேருந்து வரும்போது அர்ச்சனை ஒன்றது, வேற ஒன்றும் வாங்கிட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கோயிலில் இருந்தால் ஏதாவது ஒன்று சிறப்பாக வாங்கிட்டு வருவாங்க, அது அந்த மாதிரிலாம் கிடையாது? ஒன்றுமே வாங்கிட்டு வரல. நான் எப்போவுமே கோயில் தளத்துலலாம் ரொம்ப வாங்க மாட்டேன். இந்த சிற்பங்கள்லாம் வாங்கிட்டு வரலாம் மம்மி? அதெல்லாம் சாமி சன்னதியில் அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம்? செப்பலா? சிற்பங்கள் வாங்கலாம். இது சிலையெல்லாம் வாங்கினோம்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணணும், அதெல்லாம் வச்சுக்கிற விதமா வச்சுக்கணும். ஓ சரி சரி. சும்மாவெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்க கூடாது. அப்போ கடையில் வச்சிருக்கவெல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்களாம் மம்மி? கடையில் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம்னா நம்ம வச்சு சாமி கும்பிட்டோம்னா அபிஷேகம் பண்ணணும் சிலையெல்லாம். அப்புறம் ஈவினிங் எத்தனை மணி கிளம்புனீங்க? ஈவினிங் நாங்கள் 11 மணிக்கே நம்ம கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். 12 மணிக்கு கிளம்பணும் அங்கேருந்து மத்தியானம். சாப்பிட்டு தான் கிளம்புனீங்களா? அங்கேயும் சாப்பிடல, சும்மா ஒரு பிரசாதத்துக்கு புளியோதரை மட்டும் வாங்கணும் கோயில்லேவா? அது 30 ரூபா. நல்லா இருந்துச்சா? ஆமாம். அதில் நல்ல கடலை பருப்புலாம் போட்டு வச்சுருப்பாங்க, நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி சக்கரை பொங்கலும் 30 ரூபா மம்மி. ஆமாம். காலையில் டிஃபன் கடையில் தான் சாப்பிட்டோம், மதியம் சாதம் கடையில் தான் சாப்பிட்டோம். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு நாள் பிரயாணம் ஆகிப்போச்சு மம்மி, காலையில் மதியம். ஆமாம். ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து கம்மி மாதிரி தானே மம்மி தெரியுது, ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துருதுல. ஆனால் 150 கிலோமீட்டர் என்ன கம்மியா? கூட தானே? கூட தான். இப்போ போகிறதுக்கு 150, வர்றதுக்கு 150 மொத்தம் 300 கிலோமீட்டருக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு நாங்கள் போயிட்டு வந்தது. அங்கே எத்தனை அர்ச்சனை பண்ணீங்க? பிள்ளையாருக்கு ஒன்று, இது ஆங்காரனுக்கு ஒன்று, ஒரு செதருக பிள்ளையாரு எடுக்கால இருக்கு. அந்த பிள்ளையாருக்கு ஒரு செதருக. அதை எப்பவுமே அடிச்சிடறதா நீங்க? அது எப்பவுமே அடிச்சு. எப்படி வெளியே சொல்லிட்டு வரையில அடிக்கணுமா? ஆமாம். லாஸ்டா நம்ம இது கிளம்பும் போது செதருக அடிச்சு வரணும். இதே நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிக்கிற மாதிரியா? இது எத்தனை வருஷம் மம்மி இந்த கோயிலுக்கு போறீங்க? நான் கிட்டத்தட்ட 2004 போறேன் ஃப்ரெண்ட்ஸ். 21 இயர்ஸா போறீங்க. பரவாயில்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து போறேன். அப்போ நடந்து வரேன்னு வேண்டிக்கிட்டீங்க? ஆமாம். ஆனால் நடக்க முடியல, அதனால அப்புறம் வருஷம் வந்துடுறேன் நான் அப்படின்ட்டு வருஷம் போயிடுது. முதல்லலாம் நம்ம பஸ்ஸில் வருவோம். ஆமாம், ஃபர்ஸ்ட்லாம் நாங்கள் பஸ்ஸில் தான் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸில் போவோம். பஸ்ஸில்னா எப்படி 2 நாளில் எடுத்துப்பீங்களா, இல்லை ஒரு நாள்லேயே போயிட்டு வந்துடுவீங்களா? ஒரு நாள்லேயே போயிட்டு வந்துடுவோம். இப்போ எப்படி காலையில் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு? ஆமாம், போயிட்டு நைட்டு அங்கே எங்களுக்கு விடுதி இருக்கு. இப்போ விடுதியே இல்லை ஃப்ரெண்ட்ஸு, விடுதி இது பார்க்குறோம்னு இது பண்ணி வச்சுருக்காங்க, சீர் பார்க்குறோம்னு. அதனால விடுதி இல்லாமல் தான் சிரமமாக இருக்கு. இல்லைன்னா காலையில் போய் சாமியை கும்பிட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு விடிகாலையில் 2 மணி போல் கிளம்புனோம்னா இங்கே 5-6 மணிக்கெல்லாம் வந்துடுவோம். அப்படிதான் வருவோம் பஸ்ஸில் போனால். ஓ சரி சரி. மதியம் நைட்டு 2 மணிக்கு கிளம்பிடுவீங்களா? நைட்டு 2 மணிக்கு நல்லா இருக்கும். பஸ் எல்லாம் இருக்கும் மம்மி? பஸ் எல்லாம் இருக்கும் நிறைய. அது சிதம்பரம் ரூட்டுங்கிறனால 24 மணி நேரமும் பஸ் இருக்கு மம்மி. ஆனால் என்ன, நைட் நேரம் வந்து அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா, 1 மணி 3/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் பஸ் வரும். அந்த இதுகிட்ட சாமி சன்னதி கிட்ட அந்த நைட்டு ஒரு படம் போட்டுக்கிட்டே வந்தாங்க, நல்லா அதை பார்த்துட்டே வந்தோம் நாங்கள். என்ன படம் தெரியல. அருளா இல்லையா? அருள் வந்து நாமக்கல் கோயில் அங்காடி தெரு.
மறக்க முடியாது. அதுல பஸ்ல இருந்து பார்த்தோம் அந்த படம். 2.5 மணி நேரம் ஓட்டினீங்களா? ஆமா, அப்ப அந்த காலத்துல. அது ஏன் மம்மி தஞ்சாவூர் டு கும்பகோணம் ஓட்டையில வளைவா ஏகப்பட்ட வளைவு இருக்கு? தெரியல, பெண்டு நிறைய. பெண்டு கும்பகோணம்னாவே கோயில் ஸ்தலம் தான் அதிகமா. ஆமா, கும்பகோணத்துல. ஆனா வீதி எல்லாம் அப்படியே இது குறுகலா இருக்குல்ல. ரொம்ப குறுகலா இருக்கு. ஆனா மம்மி நம்ம பனையப்பட்டி நச்சாந்தப்பட்டி தான் செட்டிவெட்டு ஊர்களுக்குள்ளதான் குறுகலா இருக்குன்னு சொல்றான். அங்கிட்டு இருக்கிறத யாருமே சொல்லல. ஆமா, குறுகலா இருக்கிற வீதியில. ஆமா, நீ சொல்லுங்க, நான் நீ பார்த்தேன். நீங்க பார்த்தப்ப உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? ஆமா, குறுகலா தானே இருந்துச்சு. ஆனா யாருமே நம்ம இது வரைக்கும் மென்ஷன் பண்ணி சொல்லல. ஆமா. நீங்க கும்பகோணத்துல எந்தெந்த கோயிலுக்கு போறீங்க? எதுக்கு முன்னாடி வேற எதுவும் கோயில்? கும்பகோணத்துல நான் எந்த கோயிலுமே போனதில்லை. ஆனா கும்பகோணம் கோயிலுக்கு பிரதானமான ஸ்தலம் தான். ஆனா நான் போனதில்லை. ஏகப்பட்ட கோயில் இருக்கு. ஒரு 50 கோயில் இருக்கு மம்மி. இப்படி தோசை கொடுப்போமே. ஏன் எடுக்க சிரமமா இருக்காது. அப்ப இப்படி ஊத்துனா அதுக்கு பேர் ஊத்தப்பம் மம்மி. ஊத்தப்பம் கைஸ். நைட்டுக்கு நம்ம வீட்டுல வள்ளிக்கண்ணம்மா வீட்டுல ஊத்தப்பம். வள்ளிக்கண்ணம்மாவோட இந்த வருஷம் இதுன்னு வைத்தீஸ்வரன் போயிட்டு வந்தாச்சு. இல்லைன்னா அது எப்போ மம்மி? சித்திரை மாதம் போகிறது தானே மம்மி? ஆமாம், சித்திரை முதல் வியாழன் நடப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு. முதல் வியாழன் தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கிடக்கு குளத்துலையா? குளத்துல. ஆமாம், தண்ணி நிறைய கிடக்கு. அதில் குளிக்கலாம் மம்மி? அதில் குளிக்கலாம். அது சுத்தமான தண்ணி தான். குளிக்க விடுவாளா? அது குளிக்கிறதுக்கு தான் அந்த தண்ணி. நம்ம யாரும் இப்போ குளிக்கல. எல்லாரும் குளிக்காம சும்மா இருக்கிறாரு. ஓ, ஆனால் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு தான் சாமி கும்பிடணும். அதே ஐடியா. நம்ம வரையில ஒரு பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு தலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க ஆயா பின்னி விட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆமாம், அதான் ஐடியா. நம்மளாம் இப்போ வந்து இங்கேருந்தே வீட்டில் இருந்தே குளிச்சுட்டு போகிறனால இது அங்கே வந்து குளிக்கிறது இல்லை. தலையில் மட்டும் தண்ணியை தெளிச்சுக்கணும். முக்கால்வாசி பேர் இப்படி தான். நம்ம வர மாதிரி தான் வராது. நடக்கிறவங்கலாம். அப்போ இங்கே தண்ணியே ஒரு மாதிரி ஆயிரும் நம்ம எல்லாரும் குளிச்சா. அவங்க மோட்டரை வச்சு வாஷ் பண்ணி மாத்திட்டே இருப்பாங்க. அந்த திருவிழா டயத்துல மீன் எல்லாம் செத்துக்க மிதக்கும். அப்படியே இந்த மனுஷரோட கழிவுகள் அப்படியே அதுல மீன் வாழ முடியாம செத்து மிதக்கும். அம்புட்டு மீன். அதுக்கப்புறம் அவங்க தண்ணி எல்லாம் எடுத்துட்டு புது தண்ணி மாத்துவாங்க அந்த திருவிழா முடிஞ்ச உடனே. ஓ, சரி சரி. அதே சித்திரை மாசம் தான் திருவிழாவா? ஆமா, வெயில் காலத்துல தான் திருவிழா. இந்த கோயில் உங்களுக்கு யார் மம்மி சொன்னா? நான் இந்த முருகச்சிட்டியார் வீட்டுக்கு போனோம்ல, அப்ப வந்து எல்லாரும் சொல்ல கேள்வி. அங்க போனா வைத்தியங்கள் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. போதும்பா தோசை. அப்புறம் வரையில மம்மி? வரையில கார்ல தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மதியம் சாப்பாடு ஹோட்டல்ல 100 ரூபாய்க்கு சாப்பாடு நல்லாவே இல்லை. எந்த இடத்துல சாப்பிட்டீங்க? எந்த இடம் வந்து ஆடுதுறையோ? ஆடுதுறையிலன்னு நினைக்கிறேன். 100 ரூபாய்க்கு ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வெறும் ரைஸ் நல்லாவே இல்லை. அரிசி அந்த அரிசி முள்ளா இருந்துச்சு. அந்த அரிசியில சாதம், அப்புறம் முள்ளங்கியும் முருங்கைக்காய் எல்லாம் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார், அப்புறம் வெண்டிக்காய் புளிக்குழம்பு. அதெல்லாம் சாதாரணமா நம்ம வைக்கிற மாதிரியே இருந்துச்சு. நம்ம வைக்கிறத விட மோசமா இருந்துச்சு. நம்ம வைக்கிறது கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹோட்டல்லாம் ஒரு ஸ்பெஷலா இல்ல, ஒரு டேஸ்டா இல்ல. ஹோட்டல்லாம் இந்த நல்ல விலை கொண்ட ஹோட்டல்லாம் இந்த குழம்பு இது வத்த குழம்பு மாதிரி சூப்பரா வைப்பாங்க. நான் அந்த மாதிரி இருக்கும்னு தான் நினைச்சேன். ஆனா ரொம்ப ஜாஸ்தி, 100 ரூபா. ஆனா வள்ளிக்கண்ணம்மா இன்னைக்கு வத்த குழம்பு வாங்கிட்டாங்க. வத்த குழம்புனா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வத்த குழம்புங்கிறாரு. அது என்ன மம்மி காரமா இருந்துச்சா? டேஸ்டே இல்லை. அப்படியே பச்சை மிளகா வீசினுச்சு. மிளகா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிச்சு. அதையும் ஒருத்தர் வாங்கி ரைஸா வாங்கி சாப்பிட்டு இருந்தாரு. நாங்க எங்களுக்கு ஆப்போசிட்ல கைஸ். அவர் ரைஸ் அவங்க தட்டுல வச்ச ரைஸ் பத்தாதுன்னு கூட வாங்கி சாப்பிட்டு இருந்தாரு. அப்புறம் அங்கே சாப்பிட்டு மம்மி அவர் எப்படி சாப்பிட்றது? வீட்டுல சமையல்லாம் எப்படி சாப்பிடுவாரு அப்பா? அப்புறம் ரசம் சாப்பிட்டீங்களா? ரசம் கொஞ்சம் சாப்பிட்டேன். அப்புறம் மோர் புளிக்கவே இல்லை. மோர் வெறும் வெள்ளையா அப்படியே இருந்துச்சு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம்.
அப்பளம் வச்சாங்களா? அப்பளம் வச்சாங்க. ஆனால் ஒரு சில கடையில் இப்போ அப்பளம் வைக்கிறது இல்லைல்ல மம்மி? ஆமாம், இங்கே அப்பளம் வச்சாங்க. ஆனால் பாயசம் வச்சுருந்துருக்கலாம். பாயசம் ஹோட்டல். அப்புறம் என்ன, முட்டுகோஸ் ஹோட்டல், உருளைக்கிழங்கு வறுவல், இதான் முள்ளங்கி சாம்பார், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, ரசம், தயிர். தயிர் இல்லை, மோர். இதுதான் 100 ரூபா. ஆமாம், இதுதான் 100 ரூபா. ஆனால் அளவு சாப்பாடா மம்மி? அளவு சாப்பாடு. நாமெல்லாம் அளவு சாப்பாடு தான் சாப்பிட்டோம். அவர் தான் பக்கத்தில் இருந்தவர் தான் கேட்டார், வாங்கிக்கலாமான்னு கேட்டார். அதுக்கு வாங்கிக்கலாம்னுச்சுக்க. சரின்னு கொடுத்தாரு. ஓ சரி சரி. அவர் வாங்கிட்டார். அப்புறம் ஈவினிங் மம்மி டீ சாப்பிட்டீங்களா? ஈவினிங் டீ சாப்பிட்டோம். ஒரு வடையும் டீயும் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை எங்கே சாப்பிட்டீங்க? அது இங்கே புதுக்கோட்டை கிட்ட வந்து சாப்பிட்டோம். அங்கே இருந்தால் புதுக்கோட்டை வந்துட்டீங்களா? புதுக்கோட்டை வந்து சாப்பிட்டோம். அது வடை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னு? ஒரு வடையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு. ஆமாம், அது சாப்பிட்டனால இப்போ வந்த உடனே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. படுத்தேன், சும்மா செல்லை பார்த்துட்டு படுத்தேன், தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டயர்டு. 4 மணிக்கு எழுந்திரிச்சது வலிக்கணும். 4 மணிக்குனா நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம். 3 மணிக்கு எழுந்திரிச்சு 4:15 தான். ஒன்றுமே பண்ணல. இத்தனைக்கு இட்லி எல்லாம் விற்கல. ஒன்றும் இல்லை, ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு கிளம்புறக்கே மணி 4:15 ஆயிடுச்சு. குளிச்சு வைத்தீஸ்வரன் கோயில்லாம் ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஸ்தலம். கூட்டம் இருந்துச்சு பத்தியா, எப்ப போனாலும் கூட்டம் இருக்கு. இன்னைக்கு வந்து லீவு நாள் இல்லை மம்மி? லீவு நாள் தான். ஆகஸ்ட் 15. ஆமா, ஆகஸ்ட் 15. எப்ப பார்த்தாலும் இங்க எல்லாம் கூட்டம் இருக்கு. அதெல்லாம் ஒரு இந்த இந்த ஸ்தலம் மாதிரி. வலிக்கு நம்ம எல்லா வியூவர்ஸ்க்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்லலையா? எல்லா வியூவர்ஸ்க்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு 79 வருஷம் ஆகும். 79 இயர்ஸ் மம்மி. ஆமா. நீங்கள் சுதந்திரம் அடைஞ்சப்ப எத்தனை வயசு மம்மி உங்களுக்கு விவரம் தெரியல இருந்துச்சு? தெரியலையே. 45 சுதந்திரம் அடைஞ்சா. 47 மம்மி. 47. நான் 47 பிறக்கலையே. இல்லை மம்மி, உங்களுக்கு விவரம் தெரியல. இப்போ வந்து எனக்கு வந்து 35வது சுதந்திரம், 40வது சுதந்திரத்தில் தெரியல. அது தெரியல. இப்போ எனக்குலாம் வந்து 65, 62லேருந்து எனக்கு ஞாபகம் இருக்குங்க. 65வது சுதந்திர தினமும் கொண்டாடுவாங்கல்ல. 66, 67, 68, 69, 70 இப்படி. இது வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஞாபகம் வச்சிருக்கேன் சுதந்திர தினம். சரி, நைட்டுக்கு என்னன்னு பார்ப்போமா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, தோசை. இந்த மாவெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒன்று வைக்கணும். சட்னி, இந்த வடைக்கு கொடுத்த சட்னி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது போதும் இருக்கு கைஸ். நைட்டுக்கு அதே சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.